ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எந்த படத்தோடைய ரிவ்யூ பார்க்க போறோம்னா, கபடி 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 கபடி. ஆஹா, அந்த படம் கிடையாது. கோட். இதை அப்படியே தமிழ்ல சொன்னோம்னா ஆடு. என்னடா ஆடுன்னு சொல்றேன்னு பார்க்குறீங்களா? இந்த படத்துக்கு பேர் தான் ஆடா, இல்லை படம் பார்க்க போன நம்ம தான் ஆடான்னு கதையை பார்ப்போம் வாங்க. கதை இன்னும் பெரிய கதை கிடையாதுங்க. சிம்பிள் ஸ்டோரி. அதாவது வில்லனுடைய குடும்பத்தை ஹீரோ தெரியாத தனமா கொன்னுடுறாரு. அதுக்கு ஒரு பழி வாங்குறதுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு வில்லன். இதான் கதை. இது ஒரு 5000 வாட்டினாச்சும் தமிழ் சினிமாவில் இந்த கதையை எடுத்திருப்பாங்க. நம்ம விபி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு விபிஎனை போட்டு பல ஹாலிவுட் படங்களை பார்த்து ஆங்கோன்றும் ஈங்கோன்றும் சீன்களை சுருட்டி அதை ஒரு மிக்சியில போட்டு அப்புறம் சுவிட்சை போட்டு அதாங்க கோட்டு. வெறும் ஒரே லைன் தான் அந்த கதை. ஆனா அதுக்கு பண்ணிருக்காங்க பாருங்க ஸ்கிரீன் பிளே. அப்படி புருவத்தை தூக்குற மாதிரி பண்ணியிருக்காரு. அதுல முதல் ரகம் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு. படத்துல ஓப்பனிங்கே பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன், அதாவது விஜயகாந்த், அவரை வந்து காட்டுறணும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பில்டப் கொடுத்துருந்தாங்க. ஆனா ஓப்பனிங் சீன்ல வச்சிருப்பாரு பாருங்க. ஐயோ, நான் தான் சொன்னல ஃபர்ஸ்ட் அவங்க போட்ட மிக்சியில இதுவும் அடக்கம். அதாவது பல மிஷன் இம்பாசிபிள் படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு மாஸ்க் ரெடி பண்ணி ஹீரோ போட்டுப்பாரு, அதை போட்டுட்டு போய் அங்க ஒரு சில விஷயங்களை திருடுவார். அதே தான் காப்பி கட் பேஸ்ட். அதுதான் நம்ம ஆள் பண்ணியிருக்காரு. அதை வந்து நியாயமா பண்ணிடுவாரு. நம்ம வெங்கட் பிரபுல ஐயோ வாயில போடுங்க, வெங்கட் பிரபுல விபிஎனை போட்டு பல படங்களை உருவாரு. ஓகேங்களா? பார்ப்பாரு பார்த்து அதை இங்க அப்படியே செய்வார். அதை செஞ்சுட்டு அந்த படத்திலேயே அதை சொல்லிடுவார், நான் செஞ்சேன் அப்படின்னு. ஜூ 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 அந்த மேஜியமும் போட்டுருவார். அது போல கேப்டனை காட்டுறேன்னு சொல்லி அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் நல்லா இருக்குங்க. பேச பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிப்பு வரும். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குங்க. பார்க்க முடியல. அது மேனரிசம். அதாவது விஜய்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அவங்க கொடுத்த பில்டப் கேப்டன் வராருன்னு இந்த படத்துக்கு பெரிய பில்டப் இல்லைனாலும் லாஸ்ட் ஒரு 4 நாள் கொடுத்தாங்க பாருங்க அவங்க டீமு. அவங்களதான் இனி ஒரு வாரத்துக்கு அவங்களதான் தேடுவாங்க. எங்கடா ராஜா போனீங்க, நீங்களா கூப்பிட்டு வந்து செய்ய போறாங்க. அது வேணா உறுதி. மாமா ஏன் மாமா கண் கலங்குற? லெவலுக்கு இறங்கி குழப்பனாவே குமுற அடிப்பானுங்க. இப்ப கடல் லெவல்ல காலப்பட்டிருக்கேன், கதற அடிப்பானுங்கடா. இருக்கு, சம்பவம் இருக்கு. அப்புறம் இது ஒண்ணுங்களா. அப்புறம் சின்ன வயசு விஜய்னு ஒருத்தரை காட்டுவாங்க சிஜி பண்ணி. பார்க்கும் போது நீங்க ஜிடிஐ விரும்புறவங்களா இருந்தீங்கன்னா அந்த கேரக்டர் நீங்க அழகா யூஸ் பண்ணிக்கலாம் ஜிடிஐ கேம்லயும். அப்படியே வாய் மட்டும்தாங்க ஆட் செய்யும். அதாவது ஒரு டெக்னாலஜி நீங்க எடுக்கிறீங்கன்னா ஒரே விஷயம்தான், அதை நான் தான் முதல்ல தமிழ் சினிமாவில் பண்ணேன்னு பண்ணாதீங்க. பண்ணா நான் பண்ண மாதிரி யாருமே பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னாலஜியை கொண்டு வாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணேன்ற பெருமைக்கு பண்ணீங்கன்னா இப்படிதாங்க இருக்கும். பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பு வந்துருச்சு. நல்ல வேலை அது ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே போனதுனால பெருசா டேமேஜ் இல்லை. அது போக அந்த சிஜி சில இடங்கள்ல நல்லா இருக்கு, பல இடங்கள்ல கன்றாவியா இருக்கு. இது போல ஒரு டைரக்டர் இருக்காரு. அவர் நான் யாருன்னு அப்புறம் சொல்றேன். அது உங்களுக்கே தெரியும். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நிறைய படம், அவர் படம்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷனாவே எடுத்துன்னு இருப்பாரு. தமிழ்ல இருக்காரு. அவர் எந்த டைரக்டர்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா லைட்டா கமெண்ட்ல தட்டி விடுங்க. இது மாரி பல இடங்கள்ல வந்து சிஜி வந்து என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல எலிமெண்ட்களை சொருகி வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அது வந்து கேமியோவாகவும் இருக்கும். ஒரு பாட்டுல பாத்தீங்கன்னா த்ரிஷா வந்து ஆடுவாங்க. அதுல வந்து அது ஒரு இம்பேக்டுமே இருக்காது. த்ரிஷாவா அப்படின்னு ஒரு இம்பேக்டே இருக்காது. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆடுற மாதிரி அமைதியாக ஆடிட்டு போயிடுவாங்க. அது ஒரு இம்பேக்ட் இருக்காது. அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் வருவார். அதில் வச்சிருக்கிற சீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது நான் வந்து அரசியலுக்கு போனேன், இனி என் பிளேஸ் நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் வந்து ஏன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தோனியை காட்டுறது,
இது மாதிரி அங்கங்க சர்ப்ரைஸ்ன்ற மாரி வச்சு நம்மளுக்கு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுட்டாங்க. இது மாதிரி பல இடங்கள்ல வந்து நம்மள வந்து குபீர்னு சர்ப்ரைஸ் பண்றாங்க. அப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா, ட்விஸ்ட். என்ன தெரியுங்களா? ட்விஸ்ட். ட்விஸ்ட்ன்ற பேர்ல நிமிஷத்துக்கு ஒரு ட்விஸ்ட். இவன் செத்துட்டான், பையன் செத்துட்டான். ஆ அடுத்தது பையன் கிடைச்சுட்டான். இவன் பையன் கிடையாது. அவன் கிடையாது. இவன் கிடையாது. பிரசாந்த சுட்டுருப்பாங்க. அவன் செத்து இருக்க மாட்டான். அது மாரி பல இடங்கள்ல ட்விஸ்ட்டா வைக்கிறாங்க. ஒண்ணும் வந்து சொல்ற மாரி இல்ல. ஆனா பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா? இதுல வில்லன் வந்து மோகன் பாபுன்ற பாருங்க. சந்தான பாபு வச்சு ஆ மோகன் ராஜா. வெறும் மோகன். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. மோகன போட்டிருப்பாங்க. ஆனா அவரு வில்லன் கிடையாது. ஒரிஜினல் வில்லன் பார்த்தீங்கன்னா, விஜயே தான். விஜயே தான் வில்லன். இத வந்து நீங்க அழகிய தமிழ்மகன் படத்திலேயே பார்த்திருப்பீங்க. அதே 2வதா வர ஒரு விஜய் வந்து வில்லனா தான் இருப்பாங்க. ஸோ சேம் காப்பி கட் அண்ட் பேஸ்ட். இது எல்லாம் முழுக்க வந்து ஒரு கதைக்கு உண்டான வேலைகள செய்யாம, முழுக்க ட்விஸ்ட்டுகளை நம்பி, கேமியோகள நம்பி வெங்கட் பிரபு எடுத்த படம். இது அவர் வந்து கதைய நம்பவே இல்ல. கதை இல்ல. அது போக 3 மணி நேரம் 3 நிமிஷங்க. இதோடைய அதிகபட்ச டியூரேஷன் 2 மணி நேரம் இருந்திருக்கலாம். விஜய்க்கு என்னதான் இது லாஸ்ட் படத்துக்கு முன்னாடி படம்னாலும், இம்புட்டு இழுக்கக்கூடாது. நான் அதாவது அட்லி சொல்ற மாரி, எங்க அண்ணனுக்கு நான் தான்டா செய்வேன் அப்படின்ற மாரி செஞ்சிருக்கீங்க. ஆனா செஞ்சது விஜய் கிடையாது, எங்கள தான். அப்படி செஞ்சு வச்சிருக்கீங்க. அது போக நம்ம யுவன் சங்கர் ராஜா. அதாவது அவர் எனக்கு கேட்டா, அவரு ரிட்டயர்மென்ட் எழுதி குடுத்துட்டு போயிரலாம்னு நெனைக்கிறேன். 3 மணி நேரம் படத்துல எங்கேயுமே அவருக்கு ஒர்க் இருக்காது. அம்மாட்டுன்னு ஏதோ ஒண்ண போட்டு அடிச்சு விட்டுருக்காரு. அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல. கொஞ்சம் பாருங்க. இவ்ளோ பெரிய படத்துக்கு, இவ்ளோ பெரிய பட்ஜெட்ல எடுத்த படத்துக்கு ஒண்ணுமே ஒர்க் பண்ணல. இதே மங்காத்தால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அது எப்படி இருந்திருக்கும், இது எப்படி இருக்குன்னு பாருங்க. பல ரெஃபரன்ஸ் வேற இதுல குடுத்துருப்பாங்க. இந்த மங்காத்தா பிஜிஎம்லாம் வரும். அதெல்லாம் தான் ஓரளவுக்கு கேட்கிற மாரி இருக்கும். அதனால ஆளாளுக்கு அவங்கவங்க பங்குக்கு பண்ண முடிய அளவுக்கு பண்ணிட்டாங்க. இதுல நம்ம மாட்டுனது யாருன்னா நம்ம தான். ஆடியன்ஸ் தான். 3 மணி நேரம். இது என்னடா இப்படியே ஒரே நெகட்டிவாவே சொல்றியே! இதுல பாசிட்டிவே கிடையாதுன்னா, இதுல ஒரே பாசிட்டிவ் விஜய். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ எல்லா லெவல்லயுமே வந்து வேற லெவல்ல இதுல பண்ணியிருக்காரு. எப்பயும் விஜய் அப்படின்னு நடிச்சாருன்னா, ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். இவ்வளோதான் இந்த மீட்டர்ல தான் அழுவாரு, இந்த மீட்டர்ல தான் சிரிப்பாரு அப்படின்றதெல்லாம் கட் பண்ணி, ஒரு அதுக்கு மேல போகணும், அதுக்கு அந்த பவுண்டரிய கிராஸ் பண்ணணுன்றத அழகா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுல பெரிய பிளஸ்ஸே விஜய் தான். விஜயோடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அதான் இந்த படம் வந்து ஓரளவுக்குனாச்சும் சில இடங்கள்ல சிரிப்பு, சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆனது நல்லா இருக்கும். அதே மாரி பிரேம்ஜி, அவர் ஒரு மாரி இது பண்ணாலும், படங்கள்லாம் அங்கங்க நல்லா இருக்கும். ஓவராலா நீங்க வந்து இது ஒரு வாட்டி தியேட்டர்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். விஜய்க்கு ஒரு ஃபேர்வெல்ல தான் பண்ணியிருக்காங்க. இது படம் கிடையாது. அங்கொன்றும், இங்கொன்றுமாக சீன்களை சுருட்டி ஒரு மிக்ஸ் பண்ணி குடுத்துருக்கிறது தான். கடைசியா ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன். அ என் ஃப்ரெண்டு டிக்கெட் வாங்கியிருந்தான். அதாவது வெளிய டிக்கெட் வாங்கியிருந்தான். டிக்கெட்லாம் அங்க ஆன்லைன்ல பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணி தனியா விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவன் அது மாரி வாங்கியிருக்கான் போல இருக்குது. ஒ ஆன்லைன்லயே புக் பண்ணிட்டான் போல இருக்குது. 10 டிக்கெட் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட டிக்கெட் புக் பண்ணியிருந்தான். ஆனா, அதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அவன் நைட் ஷோ புக் பண்ணியிருக்கான். நைட்டு போகும்போது தான் தெரிஞ்சுச்சு, அவன் புக் பண்ணியிருக்கிறது தமிழ்ல இல்ல, தெலுங்குலன்னு. அப்பதான் யோசிச்சு பார்த்தேன். தமிழ்ல பார்த்த நம்பளுக்கே இந்த நிலைமைன்னா,